ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டுருக்கோங்க. தென் நம்ம செட்டப் வந்து மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் செட்டப் தான் நம்ம செட்டப். நீங்கள் ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ் தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். நம்ம செட்டப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் கிடைக்கிற நமக்கு வந்து ரிவர்சல் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் என்ட்ரு ஆகணும். ஸோ ட்ரேடிங் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு என்ட்ரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ என்ட்ரி பற்றின உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, எப்படி என்ட்ரி ஆகணுங்கிறதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அதுக்கான வீடியோஸ் நாங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஷியோராக அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் நம்ம வெளியில் வரலாம் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். வாங்க இப்போ இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50க்கான நான் நிஃப்டி 50 பேஜில் இருக்கேன். நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருந்துச்சு யூஸிங் அவர் செட்டப்ஸ். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருக்காதுங்கிற ஒரு ரீசனால நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ செகண்ட் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம லைனில் தான் பாருங்களேன், இங்கே பிரேக் அவுட் கிடைச்சது, இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இங்கே நமக்கு பிரேக் அவுட், இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங் வேல்யூ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷனை கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24692ல் நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக பாருங்களேன், நம்ம டார்கெட் லைன் வில் பி அச்சீவ்ட். இங்கே கரெக்டாக நம்ம லைன் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஹை வேல்யூவான 24737 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். கரெக்டாக பாருங்கள், நம்ம லைனில் தான் மார்க்கெட் மொமெண்டம் பிரேக் அவுட் கிடச்சிது. சிமிலர்லி டார்கெட் வில் பி அச்சீவ்டு. அதாவது நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து நம்ம ப்ரீவியஸ் அனாலிசிஸுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா பாருங்களேன், இங்கே நமக்கு சடனாக ஒரு பிரேக் அவுட், இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கேண்டில் எது கிடச்சிது இல்லையா. ஸோ இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணிப்போம், ரைட். ஸோ 24692ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங் வேல்யூவில் தான் நம்ம என்ட்ரு ஆகணும். ஸோ 24692ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை, ரைட். ஸோ இங்கே பாருங்களேன், மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு ப்ராப்பர் மொமெண்டம் இல்லாதனால இங்கே நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட செகண்ட் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு 39 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன், நமக்கு தேர்ட் ட்ரேட் போகலாம் அப்படின்னு நம்ம மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ட்ரேட் பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்களேன், மார்க்கெட் சுத்தமாக ஒரு மூவே இல்லை, ப்ராப்பரான மூவே இல்லை. ஸோ இங்கே ஃபுல்லாக மூவ் இல்லை. பட் இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் வித் இது நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இங்கே இதோட லீஸ்ட் வேல்யூவான டவுன்வர்ட்ஸில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ 24718ல் நீங்கள் வந்து நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும், ரைட். ஸோ என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு மொமெண்டம் இல்லாமல் சடனாக நமக்கு அப்வர்ட் மொமெண்டம் கொடுத்துருச்சு. ஸோ 24727ல் வந்துட்டு சடனாக நமக்கு ஒரு இங்கேயும் ஒரு மினி ஸ்டாப் லாஸ், ரொம்ப ரொம்ப மினின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 9 பாயிண்ட்ஸ் மட்டும் இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஓகே, நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி 50யாக இருக்கட்டும், டெய்லி வந்து நம்ம வந்து ஒரு ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து ரிஸ்க் நமக்கு வேண்டாமே, ரிஸ்க்கை எப்படியெல்லாம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட செட்டப்ஸோட மெயின் தீம். ஸோ அதனால் ரிஸ்க் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ட்ரேட் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரே லைனில் 2 டைம்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வர அந்த லைனில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அதை வந்து கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். இது இன்னொரு ரூல். ஸோ இப்போ பாருங்களேன், இங்கே நமக்கு இங்கே பிரேக் அவுட், இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பட் இங்கே அகைன் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பட் இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், இங்கே நமக்கு இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட லைனுக்கு ஒன்று பிஃபோர் மேலே அப்பில் இருக்க லைனையோ இல்லை டவுனில் இருக்க லைன், மார்க்கெட் மொமெண்டம் டவுனில் இருந்துச்சுன்னா டவுனில் இருக்க லைன், கீழே இருக்க லைன் இல்லை கீழே இருக்க லைனை தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட கன்ஃபர்மேஷன் லைனாக நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக நீங்கள் சூஸ் பண்ணணும், சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட்டானால நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இங்கேயும் நமக்கு அகைன் ஒரு நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட். ஸோ இங்கேயும் நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ், இங்கே வந்து பாருங்கள், இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது. இங்கே ஒரு பிரேக் அவுட் வித் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி
நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இது வந்துட்டு ஒரு 24834 வரல நீங்கள் என்ட்ரி ஆயிருக்கணும். 834ல் என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் க்ளோசிங் பாயிண்ட் வரைக்குமே இங்கே பாருங்கள், இதோட ஹை வேல்யூ வரைக்குமே நமக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். 24943. ஸோ அது வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். சாலிடாக ஒரு 109 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாங்க. ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ட்ரேட். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணதில் வந்துட்டு 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, 2 ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு ஓவரால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் வந்துட்டு 154 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். தென் 48 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் புக் ஆயிடுச்சு. ஸோ அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 106 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து நிஃப்டி 50 பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி நம்ம வந்து ப்ராஃபிட்டோட தாங்க வெளில வந்திருக்கோம். ஸோ நம்ம செட்டப்ஸோட இப்போ லைன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம செட்டப்ஸ் யூஸ் பண்ணி நான் லைன் மேக்கிங் வச்சு தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்ம செட்டப்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவ்வளோ அக்யூரேட்டாக வேலை செஞ்சிட்ருக்கு. ரெகுலராக நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம ஸ்டேட்டஸ் படி நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம அட்டன் பண்ணலை. ஸோ செகண்ட் ட்ரேட் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பிரேக் அவுட் அண்ட் டவுன்வர்ட்ஸில் இங்கே நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. ஸோ 55063ல் நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருக்கணும். இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், மார்க்கெட் அந்தளவுக்கு மொமெண்டம் இல்லாமல் அகைன் நம்ம லைன்லேயே போய் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 55117 இங்கே நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எந்த ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட் என்ட்ரு ஆகாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. தென் இங்கே நமக்கு இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில்னால் அதுக்கு பிஃபோர் கேண்டிலோட ஹை வேல்யூ தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்பீங்க, ரைட். ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 54 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு சாலிடாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் ரேட் போகலாம். நெக்ஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன், இங்கே நமக்கு பிரேக் அவுட், இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் பாயிண்டான 55147ல் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும், ரைட். ஸோ இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வில் பி அச்சீவ். ஸோ நம்ம லைன் பாருங்கள், நம்ம லைனில் கரெக்டாக அச்சீவ் ஆயிருக்கு. அதோட ஹை வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ்டு தான். ஸோ 55292 இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து நம்மளோட இந்த ட்ரேட் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 151 பாயிண்ட் வந்து சாலிடாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். அதுவும் பாருங்கள், நம்ம லைன்லேயே தான் கரெக்டாக பிரேக் அவுட். இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ 55167ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரு ஆகும், ரைட். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா அப்படின்னா இதோட பாருங்களேன், இங்கேயும் நமக்கு டார்கெட் அச்சீவ்டு. 55097 கரெக்டாக நம்ம லைனோட க்ளோஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் நம்ம லைனில் தான் பிரேக் அவுட் கிடைக்கிது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற செட்டப் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷியோராக நம்ம செட்டப்ஸோட அக்யூரசி லெவல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இது நம்மளோட தேர்ட் ரேட். இங்கேயும் ஒரு 70 பாயிண்ட்ஸ் நீங்கள் சாலிடாக வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். தென் நம்மளோட ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம். ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. பாருங்கள், இங்கே நம்ம லைனில் தான் அகைன் ஒரு பிரேக் அவுட், இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதோட க்ளோசிங் வேல்யூவில் என்ட்ரு ஆயிருக்கணும். 55272ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், இதோட ஹை வேல்யூ வரைக்குமே இதோட ஹைக் வரைக்குமே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா. ஸோ 55392 வரைக்குமே வந்துட்டு ஒரு 120 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து நீங்கள் வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி நம்ம அட்டன் பண்ண 4 ட்ரேட்ஸுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடு தான். ஃபஸ்ட் ட்ரேட் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பாக்கி 3மே வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் மொமெண்டம்லேயே தான் இருந்தது. பிகாஸ் நம்ம லைன்லேயே தான் மொமெண்டம் இருந்தது. கரெக்டாக பிரேக் அவுட் வித் அச்சீவ்டு, டார்கெட் அச்சீவ், பிரேக் அவுட் வித் டார்கெட் அச்சீவ்டுங்கிற மாதிரி தான் எல்லாமே இருந்தது. எல்லாமே அப்படி தான் போயிருந்தது. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம ஒரு ரூல் என்னென்னா, ஒன்லி பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டி 50லையும் சரி டெய்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம், ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்காக. இஃப் சப்போஸ் நீங்கள் இன்னும் ட்ரேட் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட பாருங்களேன், அப்போவும் பிரேக் அவுட், இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட லோ வேல்யூ வரைக்குமே நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம், ரைட். ஸோ இங்கேயும் நமக்கு பிரேக் அவுட், கன்ஃபர்மேஷன், ஸோ எல்லாமே எல்லா மொமெண்டமுமே நம்ம லைன்லேயே தான் இருந்திருக்கு. ஸோ சாலிடாக நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வரலாம், நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட. ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அக்யூரசி லெவல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி 50க்கான ஆக்சுவலி பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கி ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 341 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்குங்க. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 54 நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்து 54 லாஸ் ஆச்சு இல்லையா? ஸோ 287 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி நீங்கள் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு நீங்கள் வந்து சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி இதில் ஒரு 287 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நமக்கு நிஃப்டி 50யில் ஒரு 106 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 393 பாயிண்ட் வந்துட்டு நான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ரெண்டும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு 393 பாயிண்ட் வந்துட்டு நம்ம வந்து சூப்பராக ப்ராஃபிட்டோட தான் இன்னைக்கு டே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும் ட்ரேடிங்கில். நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வித் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக நீங்கள் ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டோட தான் இன்றைக்கி நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. வாங்க இப்போ வந்து நம்ம நாளைக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், நம்ம செட்டப்ஸ் நாளைக்கு நம்ம இது லைன் மேக்கிங் இருக்கு இல்லையா? ஸோ நாளைக்கான நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 55645, தென் 55779, தென் 56027, then 56224, then 56512, then 56731, then 56934, then 57123. இதுதான் நீங்கள் நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இது. ஐ மீன் டார்கெட் பாயிண்ட்ஸ் இதுதான். இஃப் சப்போஸ் டவுன்வர்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துட்டு 55291, தென் 55102, தென் 54905, தென் 54723, தென் 54488, then 54242, then 54002, 006, then 53757. இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் இதுதான். ஸோ டவுன்வர்டில் இருந்தால் அப்வர்டில் இருந்தால் வந்துட்டு அதுக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு என்ன செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். நிஃப்டி 50க்கான நாளைக்கான டார்கெட்ஸ் அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 24978, தென் 25054, தென் 25171, தென் 259, தென் 25334, then 25464, then 25581, then 25744. இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் இதுதான். அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா இஃப் சப்போஸ் டவுன்வர்டில் இருந்தது அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 24796, then 24724, then 24622, then 24556, then 24495, then 24389, then 24301, then 24241, then 24096. இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். மார்க்கெட் அப்வர்டில் இருந்ததுன்னா டவுன்வர்டில் இருந்ததுன்னா அதுக்காக தனித்தனி செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இதுதாங்க இன்றைக்கான ஸ்டேட்டஸ், இன்றைக்கான ஃபுல் அனாலிசிஸ் நம்ம பார்த்தாச்சு. தென் நாளைக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிற செட்டப்ஸும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம கொடுத்துருக்க செட்டப்ஸை வச்சு நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமான ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ட்ரேட் என்ட்ரு ஆகுங்க. கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்ம டெய்லி ட்ரேட் அட்டன் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.